பேராசை பெரும் நஷ்டம். ஒரு குட்டி ஸ்டோரி பாப்போமா? ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரியோட வரலாம். பேராசை பெரும் நஷ்டம். அதுல ஒரு பழைய இரும்பு வாங்குற ஒரு வியாபாரி, அது ரோடா போயிட்டு வாங்குவாங்க இல்லையா, தெருவழியா போயிட்டு, அந்த மாதிரி ஒரு வியாபாரி. அவங்க ஒரு இடத்துல ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க பொருளுங்க. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல அவங்க மனைவி கால் பண்றாங்க. ஆமாங்க, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டேன். உடனே 4-5 நாள்ல அவங்களுக்கு கண் ஆபரேஷன் பண்ணி ஆகணுமா. கண் ஆபரேஷன் பண்ணலன்னா கண்ணு ரொம்ப மோசமா போயிடுமா. உடனே எப்படியாவது ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, சரி எவ்வளவு செலவாகும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஒரு 30,000 இருந்து 35,000 கண் ஆபரேஷன் ஆகும்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி நீ வை, நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அந்த பொருளுங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க. அடுத்த தெருவுக்கு போகும்போது ஒருத்தர் குரல் கொடுத்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எங்ககிட்டயும் கொஞ்சம் இரும்பு சாமான்ங்க இருக்கு, ஒரு கட்டில், பீரோ, அந்த பழைய அந்த இதெல்லாம் இருக்கு, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எடுத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு போய் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பே பண்ணணுமோ அதை பே பண்ணிட்டு கொண்டு வராங்க. கொண்டு அது போட போற இடத்துல அவர் எல்லாமே எடுத்து தனித்தனியா பண்ணும்போது அந்த பீரோல ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல ஒரு 25,000 ரூபாய் பணம் இருக்கு. அப்ப அதை பார்த்தோன்னே இந்த இரும்பு வியாபாரிக்கு, யாரெல்லாம் நீயே எனக்கு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அது எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அப்புறமா இல்ல இது தப்பு, நம்ம இதை எடுத்துக்க கூடாது, இது அவருடைய பணம், நம்ம போய் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அவர் வெளில வர்றாரு. வெளில வந்தோன்னு சொல்றீங்க, பாருங்க நான் பொருள் கொடுத்தேன், நீங்க பொருள் எடுத்துட்டீங்க, இதுக்கு மேல உங்களுக்கு நஷ்டம் ஆச்சுனாலும் லாபம் ஆச்சுனாலும் அது நான் பொறுப்பு கிடையாது, நான் எதுவுமே இது பண்ண மாட்டேன் அப்படின்னா கடன் பேசுறாரு. அப்ப அவர் அதெல்லாம் ஒன்னும் இல்ல சார், உங்க பீரோல இந்த பணம் இருந்துச்சு, சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. அது அவர் வாங்கிக்கிட்டு என்ன சொல்றாரு, என்ன 25,000 இருக்கு, 25,000 தான் இருந்துச்சா இல்ல இதுக்கு மேல இருந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார் இவ்வளவுதான் சார் இருந்துச்சுன்னா, இல்ல இதுல நான் இன்னும் நிறைய பணம் வச்சிருந்திருப்பேன், நான் 25,000 வச்சிருக்க மாட்டேன், உண்மையா சொல்லிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க அந்த ஆளு. அப்போ இவர் சொல்றாரு, எவ்வளவோ சொல்றாரு, இல்ல சார் எனக்கு இப்போ எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண 25,000 தேவைதான், இருந்தாலும் இது உங்க பணம் அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இதுல 50,000 இருந்திருக்கும், நீ 25,000 எடுத்துக்கிட்டு எனக்கு 25,000 கொடுக்கற, மரியாதையா அந்த 25,000 கொடுக்கறியா இல்ல போலீஸ கூப்பிட்டோமான்னு மிரட்டுறாருங்க அந்த ஆளு. அப்போ அவங்க எவ்வளவு சொல்லுங்க, வேண்டாம் சார் போலீஸ் எல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு அவர் கெஞ்சுறாரு, கால்ல கூட போய் விழுந்துடுறாருங்க. அப்ப கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டுறாங்க. போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க கேக்குறாங்க என்ன பாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க நடந்ததெல்லாம் அந்த இரும்பு வியாபாரி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிங்க அவர் கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்படியா, எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆபரேஷன், அப்ப இருந்தாலும் நான் அதை எடுத்துக்கலங்க, கொண்டு இன்னொருத்தவங்க பண்ண நமக்கு எதுக்குன்னு கொண்டு கொடுத்துட்டாங்க, இவர் விட மாட்டேன்றாருங்க அப்படின்னு. சரி, அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, நீ எவ்வளவு வச்சிருந்த, 25,000மா 50,000மா, சரி அப்ப அந்த 25,000 என் கையில கொடு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரு இருந்துட்டு, ஐயோ இது போலீஸ்காரங்க வாங்கிட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்களோ என்னமோ நினைச்சிட்டு, இல்லங்க நான் அப்படி தப்பா கூட சொல்லி இருக்கலாம், எந்ததான் இருக்கும் இந்த 25,000 ரூபாய் பரவாயில்லங்க அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னைக்கு நீ யோசனை பண்ணி உடனே 25,000 சொன்னியோ அப்ப நீ தான் போய், அவர் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25,000 ரூபாய் வாங்கி இந்த இரும்பு வியாபாரி கையில கொடுத்து, நீ எடுத்துட்டு போயிட்டு உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்க குடுக்கறாங்க. குடுத்துட்டு அவர் அப்படியே பாக்குறாரு. அப்போ அவரு அந்த இவரை பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு உண்மையான நபரை நீ இன்னும் 25,000 ரூபாய் கேட்டதுனாலதான் இந்த பனிஷ்மெண்ட் உனக்கு. பேராசை என்னைக்குமே பெரும் நஷ்டம் தான், அதனால யாருடைய பொருள் மேல நம்ம ஆசைப்பட வேண்டாங்க, ஓகேவா? இதுதான் இந்த ஸ்டோரி. பிடிச்சிருக்கா? ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஃபாலோ பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஸ்டோரியோட வரேன். அல்லாஹ் ஹாஃபிஸ்.